ஆர்ஜே பாலாஜினா கண்ணீர் விட்டுலாம் நேற்று அழுதிங்க. இன்றைக்கி அதுக்கான விடை கிடச்சிருச்சுன்னா, ஏன்னா நேற்று படம் கடைசி 9 AM ஷோ பெர்மிஷன் கொடுத்துட்டாங்க. எல்லாம் பண்ணியும் படத்தை நம்மளால் கடைசி நேரத்தில் ரிலீஸ் பண்ண முடியலன்னு எவ்வளோ கஷ்டமாக இருக்குன்னு அவர் அந்த டேரக்டருக்கு தான் தெரியும். அவர் ரொம்ப வருத்தப்பட்டு அழுதுட்டார். பாவமாக தான் இருந்துச்சு. ரொம்ப ஏன்னா ஒரு உழைப்பு கஷ்டப்பட்டு ஒருத்தர் உழைச்சிருக்காரு, அதுக்கு அங்கீகாரம் கிடைக்கலன்னா எவ்வளோ கவலையாக இருக்கும் அப்படின்னா. அதே மாதிரி சூர்யா சார் பார்த்தீங்கன்னா அவர் கெரியரில் கடைசியாக வந்த எந்த படமே அவருக்கு செட் ஆகலை. நல்ல படம் ஃபுல்லாமே ஓடிடிக்கு போயிடுச்சு. சூரிய ரிப்போர்ட்டர், ஜெய்பி மாதிரி ஒரு நல்ல தரமான படம் வந்து தேட்டருக்கு வராமல் ஓடிடியில் ரிலீஸ் ஆகிடுச்சு. ஸோ தேட்டரில் ஒரு நல்ல ரெஸ்பான்ஸ் கொடுக்குற ஒரு படமாக வந்து அவருக்கு இப்போ வரைக்கும் அமையவே இல்லை. கொஞ்ச நாளாக மொத்தமாக சொல்கிறேன், கடைசி கொஞ்ச நாளாக அவருக்கு அமையவே இல்லை. இப்படி ரொம்ப அடி வாங்கிட்டு இருந்த சூர்யா சார் இன்னைக்கு கருப்பு படம் ஒரு வேறு லெவல் ரெஸ்பான்ஸ் கொடுத்துருக்கு. நான் இன்னும் படம் பார்க்கல, ஆனால் படம் பார்த்தவங்கலாம் சொன்னாங்க நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுத்துருக்கு. மீம்ஸ் நல்ல ரெஸ்பான்ஸ். அந்த கமெண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பராக படம், ஒரு கம்பேக் சூர்யா சார் அப்படின்னு வேறு லெவலில் சொல்லியிருக்காங்க. ரிவ்யூமே நல்லா பாசிட்டிவாக தான் எல்லாருமே கொடுத்துருந்தாங்க. நம்ம என்ன படம் பார்க்கல, நம்ம படம் பார்த்து கண்டிப்பாக நம்ம சேனலில் அந்த ரிவ்யூ போடுவோம். வெயிட் பண்ணுங்கள். ஆர்ஜே பாலாஜி சார் வந்து நேற்று அந்த கண்ணீர் விட்டு அழுதப்போ வந்து அந்த உழைச்சதுக்கான அங்கீகாரம் கிடைக்கலன்ற மாதிரி ஒரு வெறியில் இருந்தார். இன்றைக்கி ரோஹிணி தேட்டரில் அந்த வேறு லெவலில் ஒரு கத்தி கூப்பாடு போட்டு நான் ஜெயிச்சிட்டேன் மாறா அப்படின்ற மாதிரி வேறு லெவல் பண்ணார். சூப்பராக இருந்துச்சு அது. ஏன்னா ஜெஸ்ஸி படம் பார்த்துருப்பீங்க எல்லாருமே. அதில் நானி சார் வந்து ட்ரெயின் ஸ்டேஷன் வேகமாக நடந்து போய் ஸ்டேஷனில் போய் நின்று ட்ரெயின் வரும்போது ஒரு எமோஷனாக கத்துவார். அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்து இன்றைக்கி ஆர்ஜே பாலாஜி சார் செஞ்சுருக்காரு. ஏன்னா எல்லாருக்குமே லைஃப்பில் அந்த ஒரு சீன் பண்ணணும்னு ஆசையாக இருக்கும். யாராக இருந்தாலும் எல்லா மனுஷனுக்குள்ளேயுமே அந்த ஒரு நம்ம நார்மலாக இருக்கும் போதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ட்ரெயின் ஸ்டேஷன் சீனை வந்து எப்படியா நம்ம லைஃப்பில் ஜெயிச்சுட்டு இந்த சீனை வந்து நம்ம ஸ்டேட்டஸில் வைக்கிறோம்டா அப்படின்னு எல்லாருக்குமே ஒரு ட்ரீம் இருக்கும். இன்றைக்கி ஆர்ஜே பாலாஜி சார் பண்ண அந்த ஒரு விஷயம் அடுத்து நம்ம ஸ்டேட்டஸ் வைக்கிற 2வது வீடியோ இதாக தான்டா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு லெவலுக்கு கொண்டு போயிடுச்சு. வேறு லெவல் சார், கங்க்ராட் சார். நீங்கள் அடுத்தடுத்த லெவலில் கொண்டு போய் அடுத்தடுத்து உங்கள் கெரியரில் வேறு நல்ல படம்லாம் கொடுக்கணும். ஜிக்கி சிவி சார்பாக உங்களை வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறோம். இன்னும் நீங்கள் நல்ல படங்கள்லாம் கொடுக்கணும். சூர்யா சார் நீங்கள் அடுத்தடுத்து இன்னும் நிறைய ஹிட் கொடுக்கணும்னு எங்கள் ஜிக்கி சிவி சார்பாக நாங்கள் கேட்டுக்கிறோம். கண்டிப்பாக நீங்கள் நல்ல படம் கொடுப்பீங்கன்னு நாங்கள் நம்புகிறோம். ஆர்ஜே பாலாஜி சார் சீக்கிரம் தமிழ் கமெண்ட்ரிக்கு வந்துருங்க. சிஎஸ்கேவும் நல்லா ஆடிக்கிட்டு இருக்காங்க. இன்னும் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு டீம் ஆர்சிபி, அவங்களும் நல்லா கிட்டத்தட்ட குவாலிஃபை ஆகிட்டாங்க பிளே ஆஃப்க்கு. சீக்கிரம் வாங்க சார், உங்கள் கமெண்ட்ரி நாங்கள் ரொம்ப மிஸ் பண்ணுறோம். சீக்கிரம் வந்துருங்க சார்.